பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பைபிள் 4 ஜீவன்களை பற்றி சொல்லுகிறது. 4 ஜீவன்கள் சிங்கத்திற்கு ஒப்பானது முதலாவது, காளைக்கு ஒப்பானது 2வது, மனுஷத்து முகத்திற்கு ஒப்பானது 3வது, கழுகு ஒப்பானது 4வது. இப்படி பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும், ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள். நாம் பார்க்கிறோம், பூமியில் பறக்கிற எல்லா பறவைகளும் 2 சிறகுகளோடு பறக்கிறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், இந்த ஜீவன்கள் எல்லாருக்குமே பார்த்தோமானால் 6 சிறகுகள், 6 சிறகுகள் உள்ளவைகளாக இருக்கிறது. ஏசாயாவில் நாம் படிக்கிறோம், 2 சிறகுகளால் முகத்தை மூடி, 2 சிறகுகளால் கால்களை மூடி, 2 சிறகுகளால் பறந்ததாக நாம் படிக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கிற வேளையில இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த சிறகுகள் மாத்திரமல்ல, கண்களால் நிறைந்திருந்தது. அவைகளுக்கு கண்கள் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோ தேவன் நம்முடைய இரட்சகராக இருப்பதற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு கண்கள் உண்டு. அவருடைய படைப்பாகிய இந்த ஜீவன்களுக்கு கண்கள் இருக்கிறது. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறது. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வருகிறவர். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு அவைகள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறது. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிசுத்த தேவனை துதியுங்கள். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கிறது. அந்த பரிசுத்தமுள்ள கர்த்தரை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பரிசுத்தரப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பாலும் சொல்லுகிற அந்த ஜீவன்களோடு இணைந்து, கேருபீன் சேராபீன்களோடு இணைந்து, பூமியில் இருக்கிற நாங்களும் கூட கர்த்தரை பரிசுத்தராய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவன் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா.